எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 11க்கான காணொளி. பகுதி 11க்கான காணொளி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் 10 காணொளி ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இது 11வது பகுதி. முதல் கேள்வி, உலகம் என்பது உலகம் என்னும் தமிழ் சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது. இதுக்கு சரியான விடை உளவு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இக்குறளில் வரும் ஒழுக்கம் என்னும் சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பை கண்டறிக. ஒழுக்கம் என்பது தொழிற்பெயர். அடுத்தது, விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும். இதுக்கு சரியான விடை இந்த விடைக்கேற்ற வினா நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும். அடுத்தது, ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின்வரு நிலையணி. ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். அடுத்தது, பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கீண்டு அடித்து என்பது பொருந்தாத இணை. மீதி 3 பாருங்க. ஈண்டு இவ்விடம், காண்டகு காணத்தக்க, இருப்பாணி இரும்பு ஆணி என்பது இவை 3 பொருந்திய இணை. அடுத்தது, பிழையற்ற தொடரை எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். அடுத்தது, பொருந்தாத வினை மரபினை எழுதுக. சுவர் கட்டினான். அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. அங்கை, அஞ்சு, அந்தி, அள்ளல், அள்ளல். அடுத்தது, பொருந்தா சொல்லை கண்டறிக. சுவை பண்பு. சதுரம் என்பது சுவை பண்பு அல்ல. மீதி 3 பாருங்க. காரம், புளிப்பு, இனிப்பு இவை 3 சுவை பண்பு. அடுத்தது, உரிய பொருளை கண்டறிக. ஆ உணர்த்தும் பொருள் பசு. ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஓரெழுத்து பொருள் கூறுவது கொடுத்துருக்கிற. ஏற்கனவே அதை நீங்க போய் பார்த்துக்குங்க. அடுத்தது, பிறமொழி கலப்பற்ற தொடரை எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வணக்கம் என்று நெஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். அடுத்தது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுனித்து, நுனி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ. அடுத்தது, கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடரை கண்டறிக. ஆலமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது. அடுத்தது, பொருந்தாததை கண்டறிக. நாம் கூட்டல் இன் எங்களின் என்பது தவறானது. ஓடு என்பதன் வினையச்ச சொல் ஓடி. அடுத்தது, தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வித்தார கவி. இது அடிக்கடி கேட்கறாங்க இந்த கேள்வி. தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வித்தார கவி. அடுத்தது, கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. சொல்லிற்கு ஏற்ற பொருளை தருக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது ஆயக்காலை. இதுக்கு சரியான விடை அந்த நேரத்தில். திரள் திரட்சி, எய்னர் வேடர், நாவாய் படகு. அடுத்தது, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதுல கொடுத்துருக்க கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர், பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார், பெரிய புராணத்துக்கு மற்றொரு பெயர் திருத்தொண்டர் புராணம், மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். அடுத்தது, தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும், சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் முக்கூடற் பள்ளு. முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் மணிமேகலை. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம்.
நந்தி கலம்பக நூலின் ஆசிரியர் அறியப்படவில்லை. பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக. நீயடா வெதிர் நிற்பதோ. அழகர் கிள்ளை விடுதூது என்னும் சிற்றிலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்திய நூல்? 250 ஆண்டுகளுக்கு முந்திய நூல். செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் நல்லாதனார். அடுத்தது, கற்றவர்க்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் முன்றுரை அறையனார். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அடுத்தது, கார்முகத் தசனி கூச கடுத்தவ வரக்கண் வென்ற சீர்முகத் திலவல் பின்னர் திறந்ததன்னாம வேளாட் என்ற வரிகளை எழுதியவர் வீரமாமுனிவர். அடுத்தது, தவறான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொள்ள பெற்றவர் சம்பந்தர் என்பது தவறானது. அடுத்தது, இரவி நீர் குழலும் அற்றோ என அக்தும் அற்றே என்னா வெறுவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். இப்பாடல் வரிகள் இயற்றிய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளது? 1ஆம் ஆயிரத்தில். அடுத்தது, திருவேங்கடந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். எல்லாறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர் சிலப்பதிகாரம். அடுத்தது, வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற காந்தி குறிப்பிட்ட பழமொழி எம்மொழியை சார்ந்தது? ஆங்கில மொழி. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் ஜி.யு. போப். பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. வேலுநாச்சியார் என்பவர் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழ் பெண். புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் புலிப்பேரி. அடுத்தது, உள்ளொன்றும் வைத்து புறமொன்றும் பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்கர். கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இன்று டேஸாக மாறியுள்ளது? மதுரை. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்று கூறியவர் ஔவை. அரை நிர்வாண பக்கிரி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் சர்ச்சில். ஒரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நினைப்புடையர் அல்லர் யார்? பாரதியார். தமிழர்கள் சாவக நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். அடுத்தது, கீழார்வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. தென்மொழி தமிழ் திட்டு தமிழ் நிலம் இந்த நூல்களை இந்த இதழ்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி ஏதாவது தனித்தனியா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்டவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது, பொறுத்துக. தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா. மண்ணின் மகன் நீல பத்மநாபன். செங்கமலமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசாமி. விழிப்பு சிவசங்கரி. ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் நச்சினார் கிணியர். அடுத்தது, சி.வை. தாமோதரனார் பரிதிமாட்கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் திராவிட சாஸ்திரி. அடுத்தது, சரியான பகுதியை கண்டறிக. கேள். கேட்டான் என்பது கேள். அடவி மலையாறு இச்சொல்லில் உள்ள இலக்கண குறிப்பு உம்மை தொகை. பொருள் தருக. பருவரல் துன்பம். வலுவற்ற தொடரை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது. அடுத்தது, தன்னொற்று இரட்டல் எனும் விதிப்படி புணர்ந்த சொல் சிற்றோடை. அடுத்தது, ஆகு பெயரை பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கருவியாகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தேன். காரியவாகு பெயர் திருக்குறள் கற்கிறேன். கருத்தாகு பெயர் கம்பரை படித்தேன்.
உவமையாகு பெயர் காலை வந்தான். அடுத்து பொறுத்துக. இது பாத்தீங்கன்னா வேற்றுமை தொகை. தொகைகள்ல வரக்கூடிய வகைகள் இந்த பக்கம் உதாரணம் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் அது எதை சம்பந்தமானது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. நெடுமதில் பண்பு தொகை, வாங்குவில் வினைத்தொகை, இலைவேல் உவமை தொகை, மாறன்களிறு ஆறாம் வேற்றுமை தொகை. அடுத்தது மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். பொன்னும் துகிரும் முத்தும் இலக்கண குறிப்பு யாது? பாருங்க, பொன்னும் துகிரும் முத்தும் இம் வெளிப்படையா தெரியுது, அதனால அது எண்ணும்மை. அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறது? விலங்கு. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு பொறுமை. நீண்ட வாழ் நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து. இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குனிந்து. அடுத்தது பொங்குகடல், இதுக்கு சரியான விடை வினைத்தொகை. அடைந்து வினையச்சம். கரகமலம் உருவகம். தேசம் இடவாகு பெயர். அடுத்தது தேன் போன்ற மொழி, இத்தொடரில் வரும் உவமை வகை விரி உவமை. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். இந்த கேள்வி அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகளுள் ஒன்று. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதியார். அதாவது திருக்குறள பாரதியார் மன்னிக்கவும் பாரதிதாசன் இந்த மாதிரி பாடியிருக்காரு. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. கதம் என்ற சொல்லின் பொருள் சினம். வதுவை என்ற சொல்லின் பொருள் திருமணம். கவரி வீசிய சேர மன்னன் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்தது இரட்சணிய யாத்திரிகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். பொருந்தாதது ஹிஜ்ரத்து காண்டம். மீதி மூணு பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தோடு தொடர்புடையது. அயோத்தியா காண்டம், பாலகாண்டம், கிட்கித்தா காண்டம். அடுத்தது வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழின் 6வது பருவம். குமரகுருபரர் எழுதாத நூல் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலாரை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்தது தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் 2 நூல்கள் திருக்குறள், கம்பராமாயணம். தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் குறுந்தொகை. கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் இலக்குவன். பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை 105. மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நந்தி கலம்பகம். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே நந்தி கலம்பகம். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் 13. இறையனார் எழுதிய களவியலுக்கு உரைகண்டவர் நக்கீரர். செம்புலப் பெயல் நீர் போல இவ்வரி இடம்பெறும் நூல் குறுந்தொகை. அடுத்தது சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. வன்மை வலிமை 3 சொல்லியின் வன்மை கொடை. அடுத்தது தன்மை 3 சொல்லி தன்மை 3 சொல்லியின் வந்துச்சுன்னா அது என்னது குளிர்ச்சி. அதே 2 சொல்லியின் தன்மைனா அது இடப்பெயர். அடுத்தது பழி இல்லா மன்னன் யார் அல்லது எது போற்றும்படி வாழ்வான் நூல்கள். அடுத்தது மாணிக்க வாசகர் அருளியவை திருவாசகமும் திருக்கோவையாரும். பொருத்தமில்லாத தொடரை கண்டறிக. பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டிருந்தனர் என்பது பொருத்தமில்லாதது. கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது? இந்த மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல கொடுத்திருக்கக்கூடியது கண்ணதாசன் சேரமான் காதலி. அடுத்தது 88வது கேள்வி. சாதி களையப்பட வேண்டிய கலை என கருதியவர் அம்பேத்கர்.
அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ நாவல் பழம், நா காமராசன். நந்தவன நாட்கள், மேத்தா. நிலவுப்பூ, சிற்பி. ஊமை வெயில், ஈரோடு தமிழன்பன். தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்க பெறும் நூல் தாயுமானவர் பாடல்கள் திரட்டு. அடுத்தது பின்வருவனவற்றுள் கடலை குறிக்காத சொல் திமில். மீதி மூன்றும் பாருங்க, கடலை குறிக்கக்கூடிய சொல். ஆர்கலி, முன்னீர், பவம், இவை மூன்றும் கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆகும். அடுத்தது மு மேத்தா எழுதாத நூல் தண்ணீர் தேசம். மீதி மூன்றும் பாருங்க, கண்ணீர் பூக்கள், நடந்த நாடகம், ஊர்வலம் ஆகிய மூன்றையும் எழுதியவர் மு மேத்தா. அடுத்தது 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிளிசல் சிறுகதையின் ஆசிரியர் நாஞ்சில் நாடான். நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் மீனாட்சி சுந்தரனார். பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் எனும் சொற்கள் எப்பகுதியை சார்ந்தது? நாஞ்சில் நாடு. திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் மருதகாசி. வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் பிச்சமூர்த்தி. வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் நா பிச்சமூர்த்தி. அடுத்தது மகாவித்வான் நவநீத கிருட்டிண பாரதியாரின் மாணவர் சச்சிதானந்தன். அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு 1946. அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு 1946. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொதுத்தமிழ் பகுதி 11க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 11க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.